சிறகடி காசு சீரியலில் இனிய நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரவி வேலை பார்க்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஓனர் ரெஸ்டாரண்ட் வராங்க. வந்து எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க, எப்படி இருக்குது என் மகா வந்து எப்படி பார்த்துக்குறாங்க ரெஸ்டாரண்ட்டை அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, ரொம்பவே சூப்பராக பார்த்துக்குறாங்க, உங்களுக்கு பயங்கரமாக அறிவு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்கள் தான், நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பொண்ணு சொன்னான். என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னோடய பிஸ்னஸில் ஃபுல்லுமே என் மகளை இறக்கி விட்டுட்டேன். எல்லா பிஸ்னஸுமே அதை தான் பார்க்குது. அது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறதுனால வந்து இதில் ரொம்ப அதிக கவனம் செலுத்துது. அதனால் நீனே பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவங்களுக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக ரவி, நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும், அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சார் அப்படிங்கிறாங்க. நிறைய விஷயத்தில் வீட்டில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ரவி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுவார். அது போக சூப்பராக பண்ணுறாருப்பா, அப்படி பண்ணுறாருப்பா, இப்படி பண்ணுறாருப்பான்னு சொல்லுவார். நல்ல மாதிரி பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணு உங்களை நல்லா பார்த்துப்பான்னு நம்புகிறேன். அப்படி ஏதாவது ஒரு குறைபாடு அப்படின்னு சொன்னால் என்னோடய நம்பரை எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என் பொண்ணுக்கும் வயசு சுருக்கம்தான். ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனசு நோக்கம் அடித்தாலோ இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் நடந்துட்டால் கூட நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து என்னை கேட்காம எக்காரணம் கொண்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வேலையை விட்டு நிற்கக்கூடாது. அப்படி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடக்குது, ஏதாவது சுகதுக்கங்களில் வந்து கலந்துக்கிடணும் அப்படின்னா கூட என்னை கூப்பிடலாம். அது போக உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு வேணும், பணம் வேணும், தேவை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் என் பொண்ணுகிட்ட கேட்டாலே தந்துடுவாப்புல. அப்படி கேட்டு தரலை, கேட்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஓனர் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தீங்கன்னா நீங்களே கால் பண்ணி கேட்கலாம். நான் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டு விட்ருவேன். அதை பற்றி எதுவுமே நினைக்க வேண்டாம், சரிங்களா? என்னோடய பணியாளர் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ரவி சொல்கிறார் ஓனர்கிட்ட, இந்த மாதிரி ஓனர் கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு வந்தாங்க போனாங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே வீட்டில் மீத்து வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பார்த்த அந்த ரவி ரெஸ்டாரண்ட் ஓனர், என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க, உன்னை நம்பி தானம்மா இவ்வளோ ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்கேன், இந்த நேரத்தில் நீ இப்படி இருக்கியம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை டேடி, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறேன். என்னம்மா உடம்புக்கு எது முடியலையா அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் ஒரு பையனை விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, புசுக்குன்னு இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. டேடி, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறாங்க. 100% உனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன். பையன் யாருன்னு சொல்லு, அவங்க பெற்றோர்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் நான் பையன்கிட்ட சொல்லவே இல்லை என்னோடய லவ்வை அப்படிங்கிறாங்க. முதல்ல அதை செய்யுமா, அந்த பையன் நல்ல பையன் தானா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்ல பையன் டேடி, ஆனால் அவனுக்கு ஒரு மைனஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்த மைனஸ்னாலும் நம்ம ப்ளஸ் ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? கஷ்டப்பட்ட பையனா, நம்ம பணத்தை கொடுத்து வசதி ஆகிக்கலாம், என்ன வேறு என்னென்னு பார்த்துக்கலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் ஒரு அனுபவம் தான் வாழ்க்கையே, என்ன சரி தானே? நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் தான் இந்த வாழ்க்கையை துவங்கினேன். ஆனால் நீ பிறக்கும் போதே கோடீஸ்வரி. இந்த கோடீஸ்வரியை நான் மேலும் பல கோடிக்கு அதிபதியாக்கணும்னு நினைப்பேன், பெரிய ஆளாக ஆக்கணும்னு தான் நினைப்பேன். தவிர்த்து என் மகா வந்து கஷ்டப்பட்டதை பார்க்கறத நான் சகிக்க முடியாதனால, அதனால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருமா, உனக்கு என்ன வேணாலும் அப்பாட்ட கேளு, அப்பா உனக்கு வாங்கி தர தயாராக இருக்கேன், உனக்கு என்ன வாழ்க்கை அமைப்பு அமைக்கணும்னு சொல்லி அமைச்சு தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் டேடி, இதை நினச்சி தான் எனக்கு குழப்பமாக இருந்துச்சு, ஒரு சில மைனஸ் இருக்குது, அப்பா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. டேடி, நான் ஒன்று சொல்லுவேன், அது ஓகேவான்னு பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த பையனுக்கு ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப யோசிக்கிறாங்க. என்ன டேடி ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அந்த பையன் அவர் வாழ்க்கையிலேருந்து வெளில வந்துட்டான், அவன் போயிட்டான்னு சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் அவன் எப்படி இருந்தாலும் தெரியாதலாமா அப்படிங்கிறாங்க. அந்த பையன் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தான் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொன்னேன், அவர் வந்து அந்த வாழ்க்கை வேண்டாங்கிறது முடிவுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறாங்க. ஓ, உன்னை வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த முடிவு எடுக்காரா? சரிட்டு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதாம்மா, என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். அடுத்தவங்கள பற்றி நான் யோசிக்கிற இடத்துல இல்லை இந்த இடத்துல. ஏன்னா உங்களுக்கு அந்த பையன் தான் வேணும் அப்படின்னா பல முறை யோசி, ஒரு முறைக்கு பல முறை யோசி. அப்படி யோசனை பண்ணி சரி அப்படின்னு சொன்னால் அதை செய், இல்லை அப்படின்னா அது சரி வராது. அப்படி இல்லைனாலும் உன் சந்தோஷத்தை நான் கெடுக்கிறதுக்கு நான் அப்பா விரும்பலை. நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே நான் ஒன்றும் வந்து உன் உனக்கு தான் ஃப்ரீடம் தரேன். ஃபாரினில் அனுப்பி படிக்க வச்சதாக இருக்கட்டும், நீ தொழிலை பார்த்துக்கான்னு சொல்லுறதா இருக்கட்டும், எல்லாமே உன் விருப்பப்படி தான் அப்பா நடந்துப்பேன், சரியா? எந்த நிமிஷமும் உனக்கு எதிராக அப்பா செயல்பட மாட்டேன், அதனால் நீ எப்போவுமே கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி டாடி, இது எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. ரைட் அப்படிங்கிறாங்க. நேராக இங்கேருந்து பப்புக்கு போகிறாங்க. அங்கே ஸ்ருதிக்கு ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளை வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்துட்ருக்காரு. அப்போ அவங்களும் இவங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அப்போ என்ன ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க.
நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்க. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அங்கே சரக்கு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டே செல்ஃபோனில் ரவியை பார்த்துட்டே இருக்கிறாங்க செல்ஃபோனில். இதை வந்து அவர் பைஜு பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன இது என்ன அப்படிங்கிறாங்க. இது ஸ்ருதியோட மாப்பிள்ளை இல்லை அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியும் அவளை தான் நான் ஒரு சைடாக லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஒன் சைடாக லவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணை தான் என்னை கட்டி வைக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. அப்போ சரி ரைட்டு, நம்ம அப்பாவுக்கு பிடிச்சமான பொண்ணு, நம்ம நாட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்ட்டேன். அவங்களுக்கும் கேரளா தான். இப்படி இருக்கையில் வந்து திடீர்னு அந்த பிள்ளை வந்து நான் ஒரு பையனை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு வந்து அவன் வீட்டை விட்டு போயிட்டான். நாங்கள் வந்துட்டு நாளெலாம் வச்சிட்டோம். ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா ஃப்ரெண்டாக இருக்கான், அவன்கிட்ட என்ன பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமும் 2-3 வாட்டி என் வாழ்க்கையை மாற்றிக்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்தா நடக்கலை அப்படிங்கிறாங்க. நீ இந்த பையன் ஃபோட்டோ வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. உனக்கு நடந்த மாதிரி தான் எனக்கும். நான் ரவியை பார்க்கும்போது அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப அவனை பிடிச்சிருக்கு. இப்போ கூட அவன் நினப்பாவே தான் இருக்குது. எங்கள் அப்பா எல்லா பிஸ்னஸுமே என்னையே பார்க்க சொல்லிட்டாரு. ஆனாலும் கூட பிஸ்னஸ் பார்க்க கூட எனக்கு மனநிலை இல்லை. எல்லோரையும் அங்கங்கே இருக்கிற மேனேஜரே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்தளவுக்கு மனசு நொந்து போயிருக்கேன். எனக்கு ரவி வேணும், நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. உனக்கு ரவி வேணும், எனக்கு ஸ்ருதி வேணும். நான் என்ன பண்ணுறது? ஸ்ருதிகிட்ட பல முறை சொல்லிட்டேன். கேட்குற மாதிரி இல்லை. இதுக்கு மேலே அதில் போராடி அசிங்கப்பட விரும்பலை. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அரசியல்வாதிலேருந்து எல்லோரும் பழக்கம் வேறு மாதிரி இருக்கிறவனுக்கே தெரியும். இப்போ நான் வந்து எங்கள் அப்பாவுடைய நன்மதிப்பை கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணணும் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. உடனே மீத்து ஒரு மாதிரி முழிக்காங்க. என்ன பண்ணலாம் பைஜு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம போகலாமா அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு போகலாமா? ஐயோ நான் வரல அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே வாங்கின பாக்கி எங்கே இருக்குது அப்படின்னு. என்ன சொல்கிற பைஜு அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்ருதியோட மச்சான் அவன் எனக்கு ஒரு பிரச்சனை பண்ணி விட்டான். அதுபோக ஸ்ருதியோட அண்ணன் பொண்டாட்டி அவனும் என்ன ஒன்று பண்ணி விட்டான் அப்படிங்கிறது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதான் ஸ்ருதிகிட்ட போய் பேச போன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது அவங்க என் மேலே கை வச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. எங்கள் அப்பாட்ட போய் சொல்லையில் வந்து நம்ம திறந்தார்ந்து நீ பேசையில் வந்து பண்ணையில் வந்து நான் போய் கீழே இறங்கி பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. எனக்கு எப்படி தான் அந்த ஸ்ருதியை என் கண்ட்ரோலில் கொண்டு வர எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. எனக்கு ரவி வேணும், உனக்கு ஸ்ருதி தானே வேணும், நான் சொல்கிற பிளானை நீ பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டில் என்ன கொலு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அவங்க சுற்றி வேண்டியவங்க மட்டும்தான் கூப்பிட்றாங்க. இன்னும் ரவி என்ன கூப்பிடலை, சரியா? ஆனால் வந்து இந்த தேதியில் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு கொலு ஃபங்க்ஷன், நீ வந்து கொலு ஃபங்க்ஷனுக்கு போகிற ஸ்ருதி கூட்டம் மாதிரி அங்கே போய் இருக்கிற. ஸ்ருதி எப்படி இருக்கான்னு கேட்டோன்னா ஸ்ருதி ஷாக் ஆகி ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருப்பான். நம்ம ஒரே ஃபேமிலியோட கூப்பிட்டேன் ஸ்ருதி, நீ வந்து கூப்பிட்ருக்கனா வேறு எங்கேயாவது கூப்பிடுவேன்னு நினச்சேன். பப்புக்கோ வேறு எங்கேயோ கூப்பிடுவேன்னு பார்த்தா நீ என்னன்னாக்கா இந்த கொலு ஃபங்க்ஷன் கூப்பிட்ருக்க. சரி ரைட்டு, நீ கூப்பிட்டு எதை தான் மறுத்துருக்கேன், அதான் வந்துட்டேன். இன்னும் எங்கேனாலும் கூப்பிட்டு நான் வரேன். ரவி வர முடியாத இடத்துக்கு கூட நான் வரேன் அப்படி மட்டும் சொல்லிவிட்டு வந்துட்டே இரு. அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அடுத்த கேம் நான் பார்த்துக்கிறேன். நான் ரவியை போய் ரவி நம்ம ஒரு இடத்துக்கு போண்டிருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுநாள் போய் கூப்பிட்டுக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் மனசுக்குள்ளே சஞ்சலப்படும். ஒன்று ரவியை வந்து ஸ்ருதி வந்து சத்தம் போடும், அதே மாதிரி ஸ்ருதியை ரவி சத்தம் போடும். அப்படி போடையில் ஃபேமிலி அவங்க வந்து ஒரு கீழ்த்தட்ட மக்கள், அதாவது நடுத்தர மக்கள், சரியா? அவங்க வந்து இந்த மாதிரியான சூழலை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம வந்து உயர்தர மக்களில் வந்து இதெல்லாம் அசால்ட்டாக எடுத்துப்போம். அவங்க வந்து இது மானம் அப்படி இப்படின்னு எல்லாமோ பேசுவாங்க. அப்படி பேசையில் வந்து 4 பேர் பார்ப்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச பொண்ணை வந்து ஒரு பையன் தேடி வரான், கல்யாணம் முடிஞ்ச பொண்ணை ஒரு பையன் தேடி வரான் அப்படிங்கையில் அப்படி பார்க்கையில் அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆவாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு ரணகலம் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ஒரு மாதிரி பேசுவாங்க. அங்கே என் மாமியார் வீட்டில் ஒரு மாதிரி பேசுவாங்க. ரவி குடும்பத்தை எனக்கு பார்த்ததில்ல, ஆனாலும் அவங்க செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு நாட்டுப்புறம் கணக்கில் தான் இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக நீ இப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன்? ஆனால் ஏற்கனவே அங்கே வேங்கின பாக்கி வேறு இருக்கே அப்படிங்கிறாங்க. பாரு, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அவங்க வந்து எந்த கையும் வைக்க மாட்டான். எங்கள் வீட்டில் இருக்க ஆட்கள் யாருமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அட்ரஸ் தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. அட்ரஸ்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், நாளைக்கு போயிடுவில்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. உடனே மீத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பைஜுக்கு. என்ன கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை கிளம்பல அப்படிங்கிறாங்க. ஏய் உன்ட்ட என்ன சொன்னேன், பிளானை ஒர்க் அவுட் பண்ணு, அப்போனா தான் உனக்கு ஸ்ருதி கிடைப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஸ்ருதிக்காக நான் என்ன லெவலுக்கு நான் போவேன், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு.
அங்கே விஜயா மட்டும் வீட்டில் இருக்காங்க. மீனா பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. பைஜுவை பார்க்கல. ஏன்னா பைஜு ஏற்கனவே பார்த்துருக்குறாங்க மீனா. அப்போ சோஃபாவில் வந்து உட்காந்துருக்குறாங்க. எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்ருதி வீட்டுக்குள்ளே வராங்க. பைஜுவை பார்த்தோன்னா ஷாக்காக இவன் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா மீனா அந்த பைஜு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பைஜுவை காமிக்கிறாங்க. அங்கே விஜயா இவங்க வந்து ஸ்ருதியோட சொந்தக்காரங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. விஜயாவிட்ட பேசணுன்னா ஆண்டி வேறு பேசிகிட்டு இருக்கோம், என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படி இப்படின்ட்டு இருக்கோம். முத்து வந்துடுறாரு. முத்து வந்தோடனே ஏங்க அங்கே பாருங்கள், அந்த பையனை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இது பலப்பொருள் இது உன்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தானே அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. உன்னை ஏட்டாங்க வர சொன்னா அப்படிங்கிறாங்க. என்னைய சுருதி தான் வர சொல்லிச்சு அப்படின்னு. சுருதி நீனும் வர சொன்ன அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் வர சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி சொல்கிற, எனக்கு உங்கள் வீட்டில் வந்து கொலை குமிச்சு நடக்குன்னு எப்படி தெரியும், நீ தானே வர சொன்னேன், நீ வேறங்களாமல் வர சொல்லுவேன், இப்போ இங்கே வர சொன்னோன்னா சரி வந்தேன், ஏற்கனவே இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொன்னேன், இப்போ என்ன நீ மாற்றி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிற ஒழுங்கு மரியாதை ஓடிடும் பூதொலி பிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அங்கே வீட்டுக்கு 2 பேர் வந்துருக்காங்க. விஜயா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து, என்ன விஜயா இந்த பையன் யார், உன் மருமகளை தேடி ஒரு பையன் வந்திருக்கேன், இது யார் அப்படிங்கிறாங்க. இது அவங்க சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. இல்லை விஜயா அவங்க சொந்தக்காரங்கள முத்து கேட்கும் போதே அது வேறு மாதிரி தெரியுது அப்படின்ட்டு, முத்து உனக்கு எதில் எப்படி நடந்துக்குன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி பாய், சுதி பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. உடனே விஜயா கேட்குறாங்க முத்துட்டு வந்து, டேய் எப்படி நடந்துக்குன்னு தெரியாதா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி நடந்துக்குன்னு தெரியாதாம்மா, ஏற்கனவே சுருதிக்கு பார்த்த மாப்பிள்ளை அந்த பையன் பிரச்சனை பண்ணி அதை அனுப்பி விட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ வந்து அவங்க உட்காந்துட்ருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படிடா தெரியும் அப்படிங்கிறாங்க. தெரியலன்னா நாங்கள் சத்தம் போடும்போது ஏன் ஏன் என்னன்னு எங்கிட்ட வந்து கேட்கணும், நீங்கள் வந்து அங்கே இருந்துக்கிட்டு இங்கே சத்தம் போட்டிங்கன்னா வந்திருக்கவங்க உங்களை தான் இந்த பண்ண வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. டேய் மொத்தத்தில் வந்து இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுன்னு வேலைகள் நீ பார்த்துட்ருக்கடா அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, முத்து பேசுனா என்ன தப்பு, அந்த பையனுக்கும் எனக்கு ஆகாது, அவனை வீட்டு விட்டு வெளில போன்னு சொல்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வந்துடுறாரு. என்ன சவுண்டு அப்படிங்கிறாங்க. நடந்ததை சுருதி சொல்கிறாங்க. ஏம்மா முத்து பண்ணல என்னம்மா தப்பு, முத்து சத்தம் போட்டுட்ருக்கீங்க, அவனை எங்கே முதல்ல, அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வெளியே கிளம்புறாங்க. அதுக்குள்ளே ஒரு கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு பைஜு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.